மகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாடிக்கையாளர்களே, தவசிகளே, ஞானிகளே, மகான்களே, தியான ஒளி அன்பர்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். இந்த தியான பயிற்சிக்கு யாம் வருவதற்கு நமது மகரிஷி வேணுகோபால சுவாமிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட தபோவனமே. தபோவனம் ஈரோடு மாவட்டத்தில் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ளது. அங்கு பௌர்ணமி காலங்களிலும் வைகுண்ட ஏகாதசி என்றும் விநாயகர் சதுர்த்தி என்றும் மகா கூட்டு தியானம் நடைபெறும். அனைவரும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு கலந்து கொள்ளுங்கள். இப்போ நான் அடுத்ததில் இந்த விநாயகர் தத்துவம் ஓடிட்டுருக்கு. இதுக்கு இடையில் ஆத்ம சுத்தி எவ்வாறு செய்வது அப்படிங்கிற பயிற்சியை கொடுக்கணும். அதை ஏன்னா ஆத்ம சுத்தி செய்ய செய்ய ஜீவாத்மாவும் சுத்தமாகும், பரமாத்மாவும் சுத்தமாகும். அதை எப்படி செய்யுங்கிறத அடுத்த பதிவில் சின்ன பதிவாக தர்றேன். எதுக்கு விவசாயத்துக்கு, வீட்டில் பிள்ளைங்க படிக்காமல் இருந்தால் படிக்கிறதுக்கு, சமையல் பண்ணும்போது, உணவு அருந்தும்போது, இப்படி பல நிலைகள் இருக்குது. அதை அந்த இதில் சொல்கிறேன். சரி, இப்போ விநாயகர் தத்துவத்துக்குள்ளே போவோம். இப்போ என்னுடைய அக்கா பையனுடைய பையன், அதாவது 1வது இப்போ தான் போகிறார் பேரன், அவரு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆதி மூலம் என்ற உயிரே கடவுள் பாடலில் அந்த பாட்டை கேட்குறாரு. கேட்டவுடனே ஆதி மூலம்னா என்னான்னு கேட்குறாரு. இந்த பாடல்லே இருக்குது, ஆதி மூலம்னா உயிரே கடவுள், ஆதி மூலம் என்ற உயிரே கடவுள்னு இருக்குது. குழந்தை தானே. அப்போ அவர் கேட்குறார். ஆக விநாயகர் தத்துவத்துக்கு மூலமான பாடலே இதுதான். அப்போ குழந்தை வெடிவாய் என்ன அதை பாட வைக்கிறார் குரு. இப்படி தாங்க நடக்கும். குரு அருள்ங்கிறது சூட்சுமத்திலே நம்மளை ஆட்கொண்டு சிறப்பாக நடத்திட்டு போயிட்டுருக்கோம். நமக்கு என்ன தேவையோ அவ்வளவும் நடக்கும். ஆதி மூலம் என்ற உயிரே கடவுள், அது நுகர்ந்த உணர்வே உடல், அது நுகர்ந்த உணர்வே உடல், அதுவே சிவமாம். ஆதி மூலம் என்பது உயிராகி நுகர்ந்த உணர்வுகள் உடலாவதே சிவம். உணர்வின் இயக்கமே வினை, உயிரின் இயக்கமே ஈசன், உயிரின் இயக்கமே ஈசன், உயிரின் இயக்கமே ஓம் என்ற பிரணவம். எந்த உணர்வை நுகர்ந்ததோ
அந்த உணர்வின் இயக்கமே கடவுள். எந்த உணர்வின் குணத்தை நுகர்ந்து உடலாகின்றதோ அதுவே வினை. எந்த உணர்வு செயலாகின்றதோ அதுவே தெய்வம். நுகரும் உணர்வே பிரணவம். உணர்வின் தன்மை உடலாவதே சிவம். எந்த உணர்வு செயலாகின்றதோ அதுவே தெய்வம். நுகரும் உணர்வே பிரணவம். உணர்வின் தன்மை உடலாவதே சிவம். பல கோடி உடல்களை கடந்து வினைக்கு நாயகனாக மனித உரு பெற்றான். மனிதனான பின் நஞ்சினை நீக்கிடும் அருள் சக்தி பெற்றான் அகஸ்தியன். இருளை அகற்றிடும் அகஸ்தியன் பெற்றான் அகஸ்தியன். பேரருள் பேரொளி என பெற்றான் அகஸ்தியன். இப்புவியின் இருளை அகற்றினான் அகஸ்தியன். அகண்ட அண்டத்தையும் அறிந்தான் அகஸ்தியன். அருள் உணர்வை தன்னுள் சேர்த்தான் அகஸ்தியன். இருண்ட உலகை அறிந்தான் அகஸ்தியன். இருளை நீக்கிய மின்னலை நுகர்ந்தான். அவனுள் வரும் இருளை அகற்றினான். இருளை அகற்றிய அகஸ்தியன் துருவத்தை உற்று நோக்கினான். இன்றும் அகண்ட அண்டத்தையும் அறிந்திடும் அருள் ஞானியானான். திருமணமானது இருமணமும் ஒன்றானது. இரு உயிரும் ஒன்றானது. இரு உணர்வும் ஒன்றானது. பேரருளை நுகர்ந்தனர். துருவ எல்லையே அவனது எல்லையானது. இரு உயிரும் ஒன்றி எதை எல்லையாக நுகர்ந்தனரோ அந்த எல்லையை அடைந்தனர். துருவ நட்சத்திரமானார்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெறுவோர் அனைவரும் இருளை அகற்றிடும் அருள் ஞானம் பெறுவர். இல்லற வாழ்க்கையின் இருளை அகற்றுவர். இல்லற வாழ்க்கையில் பேரின்பம் பெறுவர். அருளுக்கு பின் பேரொளி என வாழ்வில் பிறவியில்லா நிலை அடைவர். இப்போ இந்த பாடலை பாடக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, மெய்ஞானம் உங்களுக்கு முழுமையாக தெரியும். அதுக்காக தான் இதுபோல் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுபோல் சாமி உபதேசத்தையோ இல்லை இதுபோல் மெய்ஞானத்தை சொல்கிறவங்களுடைய தன்மைகளில் கேட்கும்போது அதை கண்களை மூடி உயிரோடு ஒன்றி அப்படியே கேளுங்க. உயிரையே பார்த்துக்கிட்டே இருங்க. அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க அதுமாதிரி செய்யுங்க. சரிங்களா? இப்போ நாம் ஊரில் பார்க்குறோம், ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு விநாயகர் கோயில் இருக்கும். அப்போ விநாயகர் கோயிலுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விநாயகர் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு பேர் சுட்டியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? முக்தி விநாயகர், சித்தி விநாயகர், வெற்றி விநாயகர், கற்பக விநாயகர், மணக்குள விநாயகர், வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர், நர்த்தன விநாயகர், வினைதீர்த்த விநாயகர், அரசு காத்த விநாயகர், வீர விநாயகர், ஞான விநாயகர், செல்வ விநாயகர், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ, எந்த கோயில் உங்களுக்கு தென்படுதோ அந்த கோயிலை உடனே பார்த்து உடனே விண்ணுக்கு போயிடுங்க. விண்ணுக்கு போய் அந்த துருவ நட்சத்திரத்தோடு அப்படியே இணைஞ்சிட்டு, ஏன்னா அகத்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக இருக்கார். இதுக்காக துருவ நட்சத்திரம்லாம் எங்கே இருக்குலாம் தேட வேண்டாம். நீங்கள் விண்ணுக்கு உங்களுடைய நினைவேலைகளை எடுத்துகிட்டு போங்க. அது போதுமானது. அப்போ போய் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படரணும். உடலில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் பெறணும். இந்த தெய்வத்தை அருளிய அந்த செல்வ விநாயகருடைய தன்மையில் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர் அனைவரும் அருட்செல்வம் பெற வேண்டும், பொருட்செல்வம் பெற வேண்டும், அக இருள் நீக்க வேண்டும், அருளொளி பெருக்க வேண்டும், பேரானந்த நிலையில் ஒரு வாழ்வு வாழ வேண்டும் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ரைட்டு. இப்போ ஒரு சின்ன குட்டி கதை நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே வருவேன். அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துணும்ல உங்கள்கிட்ட. இது எப்படிங்க இது சாத்தியக்கூறு அப்படின்னு கேட்பீங்க. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லப்படக்கூடிய அகஸ்திய பெருமானார் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக பேரருள் பேரொழியாக வல்லாளாரை கொண்டு
பெரும் ஒளியாக இருக்கிறார். ஏன்னா பேரருள் பேரொழின்னா அதோடைய நிலைகள்லாம் நீங்கள் எடுத்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். துருவ நட்சத்திரத்தோட அகலம் என்ன அப்படின்ட்டு இப்போ நான் சொன்னேன்னா அதெல்லாம் மிகைப்பாக தெரியும். அவ்வளோ பெரிய நிலையில் இருக்குது. அந்த துருவ நட்சத்திரத்தின் அலைகள் இப்போ நம்ம மூக்கு பக்கத்தாப்புல இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதை தான் குருவின் குருவாம் மாமகர்ஷி ஈஸ்வரபட்டாய சர்க்குரு தேவர் தான் ஞானகுருவை தடுத்தாட்கொண்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்து அந்த நிலைகளை போய் நீ போய் மக்கள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதே ஞானகுரு எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி நீங்களும் போய் சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுபோல் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக எப்பொருள் யார் வாய்க்கு எப்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லப்படக்கூடிய அகஸ்தியன் எப்படி அந்த தென்னாட்டுடைய சிவன் எந்நாட்டவருக்கும் இறைவான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த அகத்தியர் படத்தில் எல்லாம் பார்த்துருக்கலாம். அகத்தியர் படத்தில் புராணங்கள்லாம் பார்த்துருக்கலாம். என்ன பார்த்துருக்கலாம், அதாவது சிவன் என்ன செய்கிறாரு, கல்யாண நேரத்தில் ஒரே கூட்டம் சேர்ந்து விடும். கல்யாணங்கிறது இணைதல் அப்படின்னு பேர். முகூர்த்தம் என்றால் இணைதல், கல்யாணம் இணைதல் அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த பூமியுடைய வடதுருவத்தில் என்ன செய்து சத்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே வர 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 பனிப்பாறைகள் அதிகமாகிடுது. அப்போ பனிப்பாறைகள் அதிகமானா குடை சாஞ்சிரும். அதை சரி பண்ணி வச்சவர் அகஸ்தியர் தான். அதை உடனே சிவன் பரமசிவனும் பார்வதியும், பரமசிவனுங்கிறது இந்த பூமி, பார்வதியும் பரமேஸ்வரனும் என்ன செய்கிறாங்க, நாரதர் சொல்கிறார் யாரை அனுப்பலான்ட்டு டிஸ்கஷன்லாம் நடக்குது. உடனே அகத்தியரை கூப்பிட்டு சிவன் அகத்தியரை கூப்பிட்டு தெற்கே போ அப்படிங்கிறார். உடனே அவரும் தெற்கே போகிறார். அப்போ இதனுடைய உட்பொருள் என்ன, இதனுடைய உண்மையான மெய்ஞானம் என்ன என்பதை நாம் அறிதல் வேண்டும். அப்போ கல்யாண காலத்தில் என்னென்னு கேட்டால் அந்த பனிப்பாறைகள்லாம் அங்கே சேர்ந்துருது. இதெல்லாம் என்ன செய்யுது, தெற்க போய் சமப்படுத்து அப்படிங்கிறக்குள்ள என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பகாந்த அணுவை இந்த பக்கம் இழுக்கிறார். அப்படி இழுக்கக்குள்ள தெற்க அப்படி இழுக்கக்குள்ள அது என்ன செய்யுது, பனிப்பாறைகள்லாம் உருகி அப்போ அது என்ன செய்யுது, சமப்படுது. நிற்கும் அப்படி தான் திருநீலகண்டேஸ்வரர் அப்படிம்பாங்க. பூமியுடைய வடதுருவ பகுதியில் இப்போ நமக்கு திருநீலகண்டம்னா ஆண்களுக்கெல்லாம் இருக்கும், ஒரு கண்டம் ஒன்று இருக்கும். அதனால் என்னென்னா அப்படியே அந்த துருவ பகுதியிலே விஷத்தையெல்லாம் அப்படியே அடைக்கிறது. உள்ளெல்லாம் ஆன்மீகத்தில் போக ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கும். உள்ள மெய்ப்பொருள் காணணும். என்னன்னு பாடலை இப்போ 4000 திவ்ய பிரபந்தம், திருமூலர் திருமந்திரம், இப்படி எவ்வளவோ புத்தகங்கள், என்னென்னமோ நிலைகள்லாம் எவ்வளவோ நிலைகள் இருக்குது. உள்ளுக்குள்ளே போகணும், பாடலோட உள்ளுக்குள்ளே போகணும் இல்லையா. அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், எந்த நிலைகளை சேர்ந்தவர். இப்போ அகஸ்தியருடைய காலம்லாம் பல லட்சம் ஆண்டுகள் சாமி சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு 400-500 வருஷம் யார் சொன்னாலும் மெய்ஞானத்தை சொல்கிறாங்க. அவங்கவுங்க உணர்ந்ததை அவங்கவுங்க கடவுளை உணர்ந்த அளவில் அவங்கவுங்க வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ இதனுடைய உட்பொருளை பார்ப்போம். அப்போ கடவுள் என்பது யார், இறைவன் என்பது எது, தெய்வம் என்பது எதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. கடவுள் என்பது ஒரு அணுவுக்குள் உள்ளின்று இயங்குவது கடவுள். ஒரு அணுவுக்குள் உள்ளின்று இயங்குவது கடவுள். இறைவன் அந்த அணுவுக்குள் எது ஈர்க்கப்படுகின்றதோ அது இறைவனாகுது. தெய்வம் என்பது அந்த அணுவுக்குள் நின்று எது செயல்படுகிறதோ அது தெய்வமாகுது. அவ்வளோதாங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் நினைவூட்டுறேன். அப்போ இந்த உடலில் உயிர் தான் கடவுள், உடல் ஆலயம், எண்ணமே இறைவன், உணர்வின் செயலே தெய்வம். இதை அடிக்கடி நாம் திரும்ப திரும்ப பதிய வச்சுக்கிட்டே வரணும். ஆக அந்த வெப்பகாந்த அணுவானது மனமான சத்து. இந்த வெப்பகாந்த அணுங்கிறது என்னென்னா சாதாரண விஷயம் இல்லை.
இந்த வெப்பகாந்த அணு தான், அதாவது இயக்க அணுன்னு சொல்லலாம். இயக்க அணுங்கிற நிலை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் எல்லாம் வாழ்வதற்கெல்லாம் ஒரு ஒரு தாவர இனம் வாழ்வதற்கும் எல்லா நிலைகளும் வாழ்வதற்கும் எல்லான்னு கேட்டிங்கன்னா அதுதான் முக்கியமான சத்து. ஏன்னா ஜீவ அணு வேறு, இயக்க அணு வேறு, காற்றுல இருக்கிற ஜீவ அணு வேறு, நீரில் உள்ள அணு வேறு, மண்ணில் உள்ள அணு வேறு, கல்லில் உள்ள அணு வேறு, காற்றுல உள்ள அணு வேறு. இந்த மாதிரி அணுக்கள் கூட்டங்கள் ஒவ்வொரு நிலைகள்லையும் ஒவ்வொரு நெருப்பில் உள்ள அணு வேறு, இப்படி ஒவ்வொரு அணுக்கள் மாறணும். ஏன்னா அணுக்களை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம உடலை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். உடலில் என்ன இயங்குது, உடலில் உள்ள உறுப்புகள்லாம் எப்படி உருவானது, உறுப்புகள் எந்த கோளுடைய சத்து, எந்தெந்த உறுப்புகளுடைய சத்து, அகத்துக்குள்ளே போய் எப்படி தியானம் பண்ணுவது, தியானத்தில் நிலைகளை எப்படி புனிதப்படுத்துவதுங்களாம் நம்ம அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா விநாயகர் தத்துவத்தில் இந்த விநாயகன் எப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக இப்போ நாம் வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சு பிள்ளையாரை கும்பிடுவாங்க. நீ பெரியவங்களாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் தியானத்துக்கு வந்துட்டோமே, தியானத்தில் சக்தியை பெற்றுட்டோம்னா அவங்கள்ட்ட போய் நின்றுட்டுருக்கூடாது. வைக்கிறாங்களா செய்கிறாங்களா செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அகத்தியர் அங்கே கூப்பிட்டணும். நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னா உடனே சாமி சொல்லியிருக்காரு, உடனே அந்த அகத்திய மாமகிருஷ்ணன் ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பா அருளால் குரு அருளால் திருநட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி இந்த மஞ்சள் பிடித்து வச்ச மஞ்சள் முழுவதும் படரணும். அதை பார்க்குறவங்களாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெறணும். இந்த 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 விசேஷம் நடக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த தேவை நடக்கிற இந்த இடத்துல மகிழ்ச்சியும் இன்பமும் ஆனந்தமும் பெருக வேண்டும், எல்லோரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை எடுத்துக்கணும் உடனே. சரிங்களா? ஆக நாம் ஒரு நோட்டில் எதை எழுதினாலும் உடனே என்னென்னா ஒரு ஊன்னு போடுவோம். பார்த்துருக்கீங்களா? உலகம் உலகம் உண்மை எதுவோ அதை கண்டுபிடி. அப்போ உண்மையுடைய தன்மைகளில் நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ எல்லாமே உலகத்துக்கு முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியது இந்த உயிரான ஈசன். மனித உடலில் இருக்கக்கூடிய உயிரான ஈசன், அவனுடைய துணையை நாம் நாட வேண்டும். அதுக்கு தான் அப்போ உயிரான ஈசனை நாம் அங்கே நினச்சி ஓம் ஈஸ்வரா குருதேவான்ட்டு சொல்லிட்டு அங்கே நாம் ஓமை போட்டு ஆரம்பிக்கிறோம். இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அகஸ்தியன் தன்னை அறிந்தான், மண்ணை அறிந்தான், விண்ணை அறிந்தான், விண் சென்றான். நீங்கள் பார்த்தீங்களா? அப்படின்ட்டு என்கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், குரு சொன்னாருங்க, நான் செய்கிறேங்க, நான் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேங்க, பார்க்குறேங்க, அனுபவிச்சிட்ருக்கேங்க. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நான் எடுக்கிறேன். எனக்குள்ளே அது உள்ற அந்த சுவாசமாகுது, உயிரில் போய் படுது, உடலில் ஆகுது. உடலில் அந்த ஒளியெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க வளர்ந்துட்டு வரேன். அப்படி தானே சொல்ல முடியும். அப்போ என்னென்னு கேட்டால் முழுமை பெற்ற அவர்கள் மகா ஞானிகள், மகா நிலைகளில் உள்ளவங்க. அப்போ இது என்னென்னு கேட்டால் நம்ம இல்லறத்தில் இருக்கோம். அப்போ என்னென்னு கேட்டால் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே தான், இல்லறத்தில் இருந்து தான் தியானம் பண்ணணும். இதுக்காக போய் துறவரம்லாம் போகிறதுலாம் இல்லை. துறவரம் போகிறது முனி நிலையில் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி. அப்போ கணவன் மனைவியாக இருக்க ரிஷி பத்தினியாக இருந்து இதை எடுப்பது தான் இந்த தியானத்தினுடைய மிக சிறப்பான விஷயம். சரிங்களா? அடுத்தது இந்த வெப்பகாந்த அணு இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல அதாவது இந்த முதல்ல தோன்றிய தாவர இனம் என்னன்னா காளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி காளான் அப்படிங்கிறத சொல்ல முடியும்? இப்போ என்ன சொல்லலாம்? ஆஹா, மணி ஆயிட்டுங்க. திரேதாயுகம், துவாரபார யுகம்ட்டு யுகங்கள் போயிட்டுருக்கு. சரி, மணி ஆயிட்டு. நான் அடுத்த பதிவில் வரேன், அதை பற்றி விளக்கமாக தெளிவாக சொல்கிறோம். குரு அருளை பெறுவோம். சின்ன ஆத்மஹத்தி பண்ணிக்கலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. துருவ நட்சத்திரத்தின் அம்மா அப்பா குரு அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளால் எங்களுக்கு நல்ல மனதும் எங்களை பார்ப்போருக்கெல்லாம் நல்ல மனதும் பெற வேண்டும். ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. எங்கள் சொல்லுக்குள் இனிமையும் செயல் அனைத்தும் புனிதமும், நாங்கள் பார்ப்பதெல்லாம் நலமும், நாங்கள் பார்க்கும் குடும்பங்கள்லாம் நலமும் வளமும் பெற அருள்வா ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா.